எம்ஆர்பியின் சார்பில் பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உதவி மருத்துவ அலுவலர், யுனானி, சித்தா, ஆயுர்வேதா ஆகிய பணியிடங்கள் 29 காலி இருக்கிறது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை எம்ஆர்பி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு கிராஃப்ட்மேன் என்கின்ற வகையில் ஒரு 36 பேர், மருந்தாளுநர்கள் 425 பேர், கிராம சுகாதார செவிலியர்கள் 2650 பேர், சுகாதார ஆய்வாளர்கள் 1472 பேர் என்று இன்னமும் ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மருந்தாளுநர் பணியிடங்களை பொறுத்தவரை இந்த 425 பேருக்கு வழக்கு மன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. கிராம சுகாதார செவிலியர்களை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அந்த வழக்கின் தன்மையை விரைவில் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இப்படி நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்துவிட்டு ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கிடைப்பதை யாராவது ஓரிருவர் கெடுத்து விடுகிற ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சுயநலத்திற்காக இங்கே வந்து பேசி ஏதாவது முடிவெடுத்துக் கொள்ளலாம். விதிமுறைகளின்படி சட்டப்பூர்வமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிற போது ஏதாவது ஒரு பொருந்தாத காரணத்தை சொல்லி வழக்கு மன்றங்களுக்கு போய் அதற்கு தடையாணை பெற்று விடுகிறார்கள். ஒருவர் இருவர் போய் அந்த தடையாணை பெற்று ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அந்த பணி தருவது என்பது பாதிப்புக்குள்ளாகிறது. பணி பாதிப்பு அந்த தனிப்பட்ட ஒரு 2000 பேருக்கு மட்டுமல்ல, அதனால் மருத்துவ சேவை பாதிப்பும் என்பதும் மக்களிடையே இருக்கிறது என்பதை யோசிக்காமல் அந்த நீதிமன்றங்களை நாடுபவர்கள், தடையாணை பெறுவதில் முயற்சி பண்ணுபவர்கள் இன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதைதான் நான் தொடர்ந்து கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக சொல்லி வருகிறேன். தனிப்பட்ட வகையில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று யாராவது கருதுவீர்களே ஆனால் நிச்சயம் உங்களோடு பேச அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கான குறைகளை கரைய இந்த துறை தயாராக இருக்கிறது. யாரையும் பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம் என்று யாரிடம் சொல்வதில்லை. பேசுவதற்கும் உங்களுடைய குறைகளை களைவதற்கும் 24 மணி நேரமும் தயாராக இருக்கிற துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை. எனவே பேசி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்த துறை சுமூகமாக நடைபெற, ஒரு காலி பணியிடம் கூட இல்லை என்கின்ற நிலை உருவாக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய டிஎம்எஸ், டிபிஹெச், டிஎம்இ போன்றவர்கள் சொன்னதை போல இப்படி முதல் பணி ஆணை பெறுகிற போதே கலந்தாய்வு நடத்தி நீங்கள் விரும்புகிற ஊர்களுக்கு இந்த ஆணைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிற ஒரு விஷயமாக இருந்தால், நீங்கள் பெருமை கொள்ளுகிற ஒரு விஷயமாக இருந்தால், இந்த அரசுக்கு, இந்த துறைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த துறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆத்மார்த்தமான மருத்துவ சேவையை செய்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதை இன்றைக்கு சூளுரையாக ஏற்க